ஹாய், நான் உங்கள் ராஜ். இது உங்கள் க்யூட் ஸ்மைல் தேவி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோட்டல் சாம்பார், ரோட்டுக்கடை முட்டை மசாலா. வாங்க என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்க்கலாம். 150 கிராம் துவரம்பருப்பு, 50 கிராம் பாசிப்பருப்பு, வறுக்க தேவையானது தனியாத்தூள் 50 கிராம், கடலப்பருப்பு 50 கிராம், சீரகம் 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், 5 வரமிளகாய், ஒரு கட்டி பெருங்காயம் சிறிதளவு, தேங்காய் 1/4 மூடி, புளி நெல்லிக்காய் அளவு, பூண்டு 8 பல், சாம்பாருக்கு தக்காளி 2, வெங்காயம் 2, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கேரட், கத்திரிக்காய், முருங்கைக்காய் கலவையாக. முட்டை மசாலாவிற்கு வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, முட்டை, மிளகாய்த்தூள், தனியாத்தூள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸ்டெப்ஸுகளை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல் வானொலியில் எண்ணெயை வச்சு சூடான பிறகு மிதமான சூட்டில் இந்த வறுக்க வேண்டிய மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துப்போம். சிம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்குங்க. இது ரொம்ப செவக்கணும்னு அவசியம் இல்லை. சிம்மில் வச்சு எடுத்து பண்ணுறதுனால கொஞ்சம் நார்மலாகவே பொறுமையாக வறுத்து எடுத்துக்குங்க. பிறகு துருவி வச்ச தேங்காவை லாஸ்ட்டாக சேர்த்து நல்லா வதக்கிங்க. இதுவும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு நார்மலாக வதக்கினா போதும். இது நல்லா வதங்கி வந்த பிறகு எடுத்து ஆற வச்சுக்கிங்க. ஆற வச்சுட்டு அப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா கூடாக அரைச்சிக்கிங்க. மறுபடியும் வானொலியில் எண்ணெயை விட்டு சிறிதளவு கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சு வந்தோடனே நம்ம வெட்டி வச்சுருந்த சாம்பாருக்கு தேவையான வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிங்க. இது நல்லா ஒரு 3/4 பங்குக்கு நல்லா வதக்கிக்குங்க. வதங்கிய அப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்குங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டெப்புக்கெலாம் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதே டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். நல்லா இந்த இது வரும். நம்ம வாசத்துக்கு இப்போவே கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம வெட்டி வச்சுருந்த காய்கறிகளையும் சேர்த்துக்குங்க. நீங்கள் காய்கறியில் என்ன வெரைட்டி வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா காய்கறியை இதோடய சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. நல்லா வதங்கி வந்தோடனே சிறிதளவு தண்ணி தெளித்து இந்த காய்கறிகள் வேகிற அளவுக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கிங்க. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு காய்கறி கரெக்டாக வெந்திருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கிங்க. கேரட் வேகிறதுக்கு தான் கொஞ்சம் நாளி எடுக்கும். அதையும் பார்த்துங்க, செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தனியாக வேக வச்சுருந்த பூண்டு பருப்பு, அதாவது பாசி பருப்பும் துவரம்பருப்பும் ரெண்டுத்தையும் சேர்த்து வேக வச்சுருக்கோம். ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இது கூட சேர்ந்து கலந்துக்குங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவையும் சேர்த்துக்குங்க. இது மசாலா நல்லா சேர்ந்த பிறகு நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போது நம்ம சாம்பாரோட 3/4 ஸ்டெப்பு முடிச்சிட்டோம்.
இப்போது நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. மூடி போட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. ஒரு கொதி வந்தோடனே நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ தான் நம்ம புளியே சேர்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி புளி சேர்த்திங்கன்னா இந்த நம்ம செய்யக்கூடிய டேஸ்ட்டு வராது. இப்போ லாஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து புளி சேர்த்துக்குங்க. புளி வந்து திக்காக கரைச்சி ஊற்றிக்கிங்க. தண்ணியாக இருந்ததுன்னா சாம்பாரும் தண்ணியாகிடும். நல்லா திக்காக கரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா சாம்பார் ஒரு கொதி வந்தோன்னே ரெடி. இப்போது முட்டை மசாலாவுக்கு வானலியில் எண்ணெயை விட்டு கருவேப்பிலையை போட்டு பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம முட்டை மசாலாவுக்கு தேவையான வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்து வதக்கிக்கோங்க. இது சிம்பிள் ஸ்டெப்பாக தான் இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நார்மலாக வந்து நீங்கள் சாப்பாடோடவும் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எது கூடயும் இதை சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி வதங்கின பிறகு இப்போது முட்டை மசாலாவுக்கு நம்ம வெட்டி வச்சுருக்க ஒரு தக்காளி அளவு சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கின பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு நல்லா சேர்த்து கிளறி விட்டுக்குங்க. இது கொஞ்சம் பச்சை வாடை போனோன்னா, மசாலா பச்சை வாடை போனோடனே நல்லா தக்காளியும் வதங்கி வந்துடும். கொஞ்சமாக தண்ணி விட்டு தொக்கு பதத்துக்கு இந்த மசாலா வேகிறதுக்கோசரம் அப்படியே கிளறி கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம வெட்டி வச்சிருக்க, அதாவது ஆல்ரெடி வேக வச்சுருந்த வெட்டியும் போடலாம், இல்லை முழுசாகவும் போட்டுக்கலாம், நம்ம விருப்பம்தான். முட்டையை போட்டு கிளறி விடுங்க. அவ்வளோதான், முட்டை மசால் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க, பெல் பட்டனை தட்டி வச்சுக்கிங்க, நம்ம போடக்கூடிய வீடியோக்களுக்கு லைக் போட்டுக்குங்க. அப்போ தான் எங்களுக்கு மோட்டிவாக அமையும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு ரெசிபி செஞ்சு காட்டணுன்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.